அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கரா தொலைக்காட்சியின் ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜெகன்புகழும் ஜெகத்குரு கருணைக்கடல் கருணாமூர்த்தி இந்த மண்ணை உய்விக்க வந்த மனித புனிதர் பீடாதிபதியினுடைய திருவடிகளை சேவித்து இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஞான மலரும் ஞான மலரும். ரெண்டும் ஒண்ணுதான். இது ஒரு பாரிஜாதம், அது ஒரு மரிக்கொழுந்து. இது ஒரு அல்லி, இது ஒரு முல்லை. இது ஒரு நந்தியாவெட்டை, அது ஒரு அற்புதமான அரளி மலர். இப்படி மலர்கள் இரண்டும் சேர்ந்து கலந்து கதம்ப மலராக மணப்பது போல இரண்டு மகான்கள் பற்றிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அண்மையில் நாம் இந்த நிகழ்வு குறித்து பதிவுகளை சிலவற்றை திரட்டுவதற்காக கரூர் பகுதிக்கு சென்றிருந்தோம். அங்கே பெரியவருடைய நல்ல அன்பர்கள் இருவரை சந்தித்தோம். நம் சங்கரா தொலைக்காட்சியின் மீது அன்பும் கருணையும் கொண்டவர். ஒருவர் பேர் ரமேஷ், இன்னொருவர் பேர் சிதம்பரம். நாம் நம்முடைய விண்ணப்பத்தை அவர்களிடத்தில் வைக்க அவர்கள் நம்மை அழைத்து சென்ற இடம் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரா மடம். நல்லதே நினை, நல்லதே சொல், நல்லதே செய், நாளும் நல்லது நடக்கும். எப்படி? நல்லதே நினை, நல்லதே சொல், நல்லதே செய், நாளும் நல்லதே நடக்கும் என்கின்ற தாரக மந்திரத்திற்கு சொந்தமான ஒரு பீடம் உண்டென்றால் சதாசிவ பிரம்மேந்திர மடம். மகா பெரிய சுவாமிகள் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அருளாசி தந்திருக்கிறார், எத்தனையோ உபன்யாசங்கள் செய்திருக்கின்றார், தெய்வத்தின் குரல் தந்திருக்கிறார். அவர் மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் பிரம்மேந்திரா மடத்திற்கு போங்கள், இந்த சிவத்தை, சதாசிவத்தை, சர்வமும் சக்திமயம் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களையும் அடக்கி சிவமயம் பெறுவதற்கு ஒரு முறையேனும் சதாசிவ பிரம்மேந்திரா மடத்திற்கு விஜயம் செய்யுங்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். அப்படியே ஒரு வழிகாட்டி மாதிரி உங்களை அழைச்சிட்டு போகிறோம். முதல்ல தமிழகத்தினுடைய புகழ்வாய்ந்த பகுதி கரூர். அந்த கரூர்லேருந்து ரொம்ப ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே, ஒரு 10லேருந்து 15 நிமிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் நெரூர்னு பேர். இந்த நெரூரில் தான் சதாசிவ பிரம்மேந்திரா மடம் இருக்குது. தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தருவும் ஒரு இனிமையான பகுதி இந்த நெரூர். எங்கே பார்த்தாலும் பசுமை, ஓடக்கூடிய ஆறு, இவற்றிற்கு மத்தியில் இந்த பிரம்மேந்திராவினுடைய மரம். அந்த மடத்துக்கு பக்கத்தில் அக்ரஹாரத்தெருன்னு ஒன்று இருக்குது. அங்கு காஞ்சி பீடம் சங்கர மடம் இருக்குது, சிருங்கேரி மடம் இருக்குது. நெரூரில் இருக்கக்கூடிய சுவாமிகளுடைய நரசிம்மரை பூஜை செய்து நாளெல்லாம் வைவிக்கக்கூடிய நெரூர் சுவாமிகள், அதுவும் அவர் பாலசன்னியாசியாக அங்கே இருந்து காட்சி தந்தவர். இப்பொழுது அப்படியே வளர்ந்து ஞானத்தால் இந்தியா முழுக்க பயணப்படுகின்றார். அந்த நெரூர் சுவாமிகளையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் பிரம்மேந்திரா மடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சமூகத்தில் பெரியவர் சொல்கிறார், ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த சித்தராக இருந்தவர் திருமூலர். திருமூலருக்கு பிறகு பல்வேறு அதிசயங்களை, ஆற்றல்களை இந்த மண்ணில் புகுத்தியவர் சதாசிவ பிரம்மேந்திரர். இந்த பிரம்மேந்திரா மடத்துக்கு போனாதான் தெரியும். அதுலேயும் அங்கே உள்ள பௌர்ணமி பூஜைகளை கலந்துட்டாதான் தெரியும் நமக்கு மன அமைதியும் சாந்தமும் எப்படின்னு. சித்த யோக முறையில் இந்த மண்ணை குளிர்வித்த ஒரு மிகப்பெரிய மகான் நம்முடைய சதாசிவ பிரம்மேந்திரர். அதுவும் என் நினைவும் குறிப்பும் சரியாக இருக்குமே என்று சொன்னால் 1729 பிறந்தார். தோராயமாக அவரை பற்றிய குறிப்புகள் மதுரை என்று கிடைத்திருக்கிறது. அவருடைய தந்தையார் பெயர் சோமசுந்தர அவதானி என்று பெயர். தாயாருடைய திருநாமம் பார்வதி அம்மாள் என்று சொல்கிறார்கள். இயற்பெயராக அவருக்கு குடும்பம் இட்ட பெயர் சிவராம கிருஷ்ணன். அவருடைய குருத்தலமாக இருந்தது கும்பகோணம் ஸ்ரீமடம். அவருடைய குருவாக அவர் வாழ்க்கையில் எண்ணி நடந்தது ஸ்ரீ பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகள். எதில் பிரம்மேந்திரர் ரொம்ப வியந்து போறார்னா 4 விதமான
சித்தின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பூர்ண கும்ப சித்தி. எப்படி? நான் அதுக்கு தான் ஒரு அடி முன்னாடி வந்து அப்படி ரொம்ப கண்ணோட கண் வைத்து சொல்கிறேன். பூர்ண கும்ப சக்தி, மனோலய சக்தி, சித் பிரயலய சக்தி, சகஜ நிஷ்டை சக்தி. இந்த 4லையும் ரொம்ப வலிமை பெற்றவர் நம்முடைய சதாசிவ பிரம்மேந்திரர். இவருடைய அதிசயங்களில் 1, 2 மட்டும் சொல்கிறேன் பாருங்க. ஓடக்கூடிய பெரும் காவிரிக்கு கீழே மண்ணை தோண்டி 6 மாதம், ஜலத்துக்கு கீழே மண்ணை தோண்டி 6 மாதம் தியானம் செய்து அதிசயத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டியவர் சதாசிவ பிரம்மேந்திரர். ஒரு கரம் வெட்டப்பட்ட போது மீண்டும் தன்னுடைய ஞானத்தால் ஒட்டி கொண்டு அவருடைய இல்லத்தில் மிரட்சியை ஏற்படுத்திய அந்த சித்த யோக மர்மத்தை இந்த மண்ணில் புகுத்திய மனிதர் சதாசிவ பிரம்மேந்திரர். சின்ன பிஞ்சு பிள்ளைகள் கேட்டதற்காக இருந்த இடத்திற்கு அந்த சித்திரை விழாவை காட்டி மிகப்பெரிய மிரட்சியை ஏற்படுத்தியவர் சதாசிவ பிரம்மேந்திரர். இவரை அந்த காலத்தில் வணங்கி வேண்டி ஆதரித்த ஒரு மன்னர் பரம்பரையில் இருந்தார். அவர் புதுக்கோட்டை விஜய ரகுநாத தொண்டைமான். இத்தனை விஷயத்தையும் நம்ம அங்கே போய் புத்தகங்களை வாங்கி, ஏன்னா பெரியவர் பிரம்மேந்திரா பற்றி அப்படி எழுதுறாரு, தெரிஞ்சுக்கணும். இந்த ஞானமலர்களுடைய வரிசையில் இந்த ஞான மார்க்கத்தில் இன்றைக்கும் இளையராஜா போன்றவர்கள் பெரிய இசை ஜாம்பவான்கள்லாம் போய் அமைதியாக அந்த நெரூர் மடத்தில் அப்படி உட்காந்துட்டு வராங்க, சதாசிவ பிரம்மேந்திரா மடத்தில். அவருடைய அத்வைத ரஜமஞ்சரி நூல்கள், அப்புறம் அவர் யோக சாஸ்திரம் எழுதியது, பிரம்மத்வைத்த நூல்கள் எழுதியது, இதையெல்லாம் விட ஒரு சிறப்பு என்னன்னா, தெலுங்கு கீர்த்தனைகளை இந்த மண்ணில் அதிகம் தந்தவர் சதாசிவ பிரம்மேந்திரர். அந்த மடத்துக்கு போய் நீங்கள் ஒரு தடவை சுற்றிட்டு வந்தாலே, இந்த எப்படி வாகனத்தை நல்லா விடுறதுக்கு ஓவர் ஆயிலோ அதுபோல் இந்த உடம்பு ஓவர் ஆயில் பண்ணி புதிய எனர்ஜி கிடைக்கக்கூடிய இடம் சதாசிவ பிரம்மேந்திர மடம். அப்படியே அமைதி. அங்கே உள்ள நாகலிங்கத்தினுடைய மரமும் அந்த தலவிருட்சமும் 3 இடங்களில் சமாதி. யாருக்கு? உலகத்தில் வேறு யாருக்கும் அப்படி கிடையாது. ஜீவ சமாதி சதாசிவ பிரம்மேந்திரருக்கு மறந்துடக்கூடாது. நெரூர்லையும் மானாமதுரையிலும் கராச்சியிலையும். அதான் மூலசூபி, சரூரசூபி, இந்த காரண ஸ்தூபிம்பாங்க. 3 இடத்துல, உடல் ஒரு இடத்துல இருக்குது, உயிர் ஒரு இடத்துல இருக்குது, மற்றது ஒரு இடத்துல இருக்குது. 3 இடத்துல, நெரூரில், கராச்சியில், பாகிஸ்தான் பார்டர் கராச்சியில், மானாமதுரையில். இந்த பிரம்மேந்திரா மடத்துக்கு போனால் என்ன நடக்கும் குடும்பத்தில்னா, மன அமைதி கிடைக்கும். ஒரு பரபரப்பே இருக்காது நமக்குள்ள. ஒரு தெளிந்த நீரேடை போல வாழ்க்கை மாறுவதற்கு சதாசிவம் பிரம்மேந்திரம் சொல்லி பழகுங்கள் என்று காஞ்சி மகான் வியந்த ஒரு சித்த புருஷர் இந்த மண்ணுலகில் உண்டென்றால் அதுதான் நெரூர் பிரம்மேந்திரா மடம். எவ்வளவு தகவல்களையும் ஏன் நம்ம திரட்டி சொல்கிறோம்னா, ஒரு முறையேனும் நீங்கள் கரூருக்கு சென்று நெரூரில் விஜயம் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நெரூர் சுவாமிகளையும், அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் பூஜையால் நாளும் இந்த மண்ணை உய்விக்கக்கூடிய அந்த பால பெரிய சுவாமிகளையும் நீங்கள் சந்தித்து வர வேண்டும் என்பதுதான் அடியனுடைய கோரிக்கை. அந்த மண் ஆன்மீகம் தலைத்த பூமியில் பிரம்மேந்திரரை சிந்தித்து அற்புதமாக கண்மூடி தியானம் செய்து இந்த மண்ணுலகில் உய்விக்க உங்களை அன்போடு நெருங்கி நோக்கி அழைக்கின்றேன். மீண்டும் இது போன்ற புதிய செய்தியோடு நாளை சந்திப்போம்.